விஜயா மீனாவோட குழந்தைய அக்செப்ட் பண்ணிட்டாங்களா? ஆமா மக்களே. மீனாக்கு வந்து ஆப்ரேஷன் வந்து நல்லபடியா முடிஞ்சுதா இல்லையா? உங்களுக்கு குழந்தை பொறக்க போகுதா இல்லையா? விஜயா வந்து ஸ்ருதிக்கோ, மீனாக்கோ குழந்தை பொறந்தா எனக்கு ஓகேன்னு சொல்லிட்டாங்க மக்களே. மனோஜ வந்துட்டு நீங்க என்ன பண்ணுவீங்களோ, ஏது பண்ணுவீங்களோ தெரியாது. நீங்க வந்து எங்க வீட்ல இருந்தே ஆகணும். என் பொண்ணுக்கு புருஷனா நீ நடந்துக்கிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவிகா வந்து பயங்கரமா மனோஜ் வந்து பிரஷரைஸ் பண்றாங்க மக்களே. மனோஜ் எடுக்க போகும் முடிவு என்ன? இதெல்லாம் தான் மக்களே இன்னைக்கு எபிசோட்ல இருந்தது. வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போய் என்னலாம் நடந்தது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கலாம். எபிசோட் ஸ்டார்டிங்ல இது வந்து ரோகிணி வந்து விஜயா கிட்ட பேசிட்டு இருந்தாங்க இல்லையா, அதோட கண்டினியூஷன் சீன் தான் வந்து நடந்துட்டு இருந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரோகிணி வந்து எனக்கு பிறக்க போற குழந்தை தான் வந்து உங்களுக்கு இப்போ முதல் பேர குழந்தையா இருக்கும், ஒரே குழந்தைன்னு கூட சொல்லலாம் அப்படின்னு வந்து ரோகிணி சொல்லிட்டு இருக்கும்போது விஜயா வந்து ஏய் பொய் சொல்லாதே அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நான் சொல்றது உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, வேணா நீங்க முத்துவையும் மீனாவையும் வேணா கேட்டுக்கோங்களேன், அவங்க இப்போ கூட ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி வந்து சொன்னோன்னே விஜயா இருந்துட்டு போன வைடி அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க மக்களே. அப்புறம் வந்து விஜயா வந்து திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க, என்ன இப்படி சொல்றா அப்படின்ற மாதிரி. அப்போ வந்துட்டு ரோஹிணி வந்துட்டு எதையோ சாதிச்ச சந்தோஷத்தோட வந்துட்டு போனை வச்சிடுறாங்க. அடுத்த சீன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் தான். டாக்டர் வந்துட்டு முடிச்சுட்டு வெளியில் வராங்க, ஆப்ரேஷன் முடிச்சுட்டு. அப்போ வந்து முத்து வந்து டாக்டர் டாக்டர் என்னாச்சு டாக்டர், மீனா நல்லா இருக்காங்களா அப்படின்னு வந்து கேட்டோன்னே ஆப்ரேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு வந்து டாக்டர் சொல்கிறாங்க. அப்போ மீனாக்கு குழந்தை பிறக்குமா அப்படின்னு வந்து முத்து கேட்டோன்னே கவலையே படாதீங்க, மீனாக்கு இனிமேல் கண்டிப்பாக குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொன்னேனே ரொம்ப தேங்க்யூ டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்துட்டு அவர் வணங்கின தெய்வம்லாம் கைவிடலை அப்படின்ற மாதிரி ரொம்ப சந்தோஷப்பட்டு நெகிழ்ச்சியாக வந்து டாக்டருக்கு தேங்க்ஸ் சொல்கிறாரு. சீதா வந்து அப்படி ஒரு மாதிரி ஓகே அப்பா அக்காவுக்கு வந்து ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சீதா வந்து கொஞ்சம் ஹாப்பி ஆகிடுறாங்க. அடுத்த சீன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் மக்களே அண்ணாமலை உட்காந்துருக்காரு, ரவி, ஸ்ருதி, மனோஜ், விஜயான்னு எல்லாருமே வந்து உட்காந்துருக்காங்க. அப்போ தான் வந்து முத்து வராரு. முத்து வந்தோடனே அண்ணாமலை கேட்குறாரு, என்னப்பா முக்கியமான வேலைன்னு சொன்னியே முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே முடிஞ்சிருச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்கிறான். அண்ணாமலை வந்து கேட்குறாரு, எப்பப்பா நீ பொய் சொல்ல கற்றுக்கிட்ட அது ஏங்கிட்டே அப்படின்னு வந்து கேட்குறாரு. வந்து அப்பா அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீ மட்டும் வந்திருக்க, மீனா எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே வந்துட்டு அவங்க அம்மா வீட்டில் இருக்கா, 2 நாள் இருந்துட்டு வரேன்னு சொல்லியிருக்கா, நாளைக்கு வந்துருவா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே மனோஜ் உடனே நக்கலாக வந்துட்டு உன் மாமியார் வீட்டை எப்போ ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் மாற்றினாங்க அப்படின்ற மாதிரி வந்து மனோஜ் கேட்குறான். அண்ணாமலை இருந்துட்டு ஏன்பா என்கிட்ட போய் சொன்னேன், என்னாச்சு மீனாக்கு ஏதோ ஆப்ரேஷனாமே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்டோன்னே அப்பா உங்களுக்கு எப்படிப்பா தெரியும் அப்படின்ற மாதிரி வந்து முத்து கேட்குறான். நீயே வந்து எல்லா முடிவையும் எடுத்துக்கிட்ட, அப்புறம் எதுக்குப்பா நான் ஒருத்தன் இங்கே பெரிய மனுஷன்னு என்னை நீ மதிக்கலைல்ல அப்படின்ற மாதிரி அண்ணாமலை கேட்டோன்னே அப்படிலாம் இல்லைப்பா, நீங்கள் சொன்னால் வருத்தப்படுவீங்கன்னு தான்ப்பா நான் வந்து சொல்லலை அப்படின்னு வந்துட்டு முத்து வந்து சொல்கிறான். ஸ்ருதி இருந்துட்டு எங்ககிட்ட கூட சொல்லாமல் போயிட்டீங்க, மீனாக்கு என்னாச்சு, மீனா இப்போ எப்படி இருக்காங்க, ஏதோ ஆப்ரேஷன்னு சொன்னாங்க, ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சான்னு ஸ்ருதி கேட்குறாங்க. அதுக்கு ரவி இருந்துட்டு உனக்கு ஒரு பிரச்சனைனா நாங்கள் விட்டுருவோமா, நீயே தனியாக ஹேண்டில் பண்ணிக்கலாம்னு நினச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ரவி வந்துட்டு சொல்கிறான். முத்து வந்துட்டு அப்படியே எதுவுமே பேசாமல் நிற்கிறான். மனோஜ் வந்துட்டு நான் சொன்னால் மட்டும் பொய்ங்கிற, நான் சொன்னால் மட்டும் பொய் சொல்லிட்டேன், ஃப்ராடுத்தனம் பண்ணிட்டேன் அப்படிங்கிற, இப்போ நீ மட்டும் என்ன பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து கேட்டோடனே ரவி வந்து சப்போர்ட்டுக்கு வந்துட்டான். அவன் வெளியே யார்ட்டையும் பொய் சொல்லலை, ஒய்ஃபுக்கு இருந்த பிரச்சனையை மறைச்சிருக்கான் அவ்வளோதான் அப்படின்னு வந்துட்டு ரவி வந்து முத்துக்கு சப்போர்ட் பண்ணுறான். அண்ணாமலையும் வந்துட்டு ஏன் பையன்கிட்ட மறைச்சிங்க அப்படின்ற மாதிரி வந்து மறுபடியும் கேட்டுட்டு இருக்காரு. அப்போ வந்து முத்து மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் கஷ்டப்படுவீங்கன்னு தான்ப்பா நான் சொல்லலை அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்ல விஜயா இருந்துட்டு இப்போ என்னாச்சு அவளுக்கு குழந்தையே பிறக்காதா அப்படின்ற மாதிரி வந்து விஜயா கேட்குறாங்க. எல்லாம் எனக்கு அவளுக்கு குழந்தையே பிறக்காதுன்னு ஃபோன் போட்டு சிரிக்கிறாங்க அப்படின்னு வந்துட்டு விஜயா சொன்னோன்னே யார் உங்களுக்கு சொன்னது அப்படின்னு கேட்டோன்னே அது இப்போ முக்கியம் இல்லை, மீனாக்கு என்னாச்சு முதல்ல அதை சொல்லு அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அப்பா நான் வந்து வேணும்னு மறைக்கலப்பா, நீங்கள் கஷ்டப்படுவீங்கன்னு தான்ப்பா மறைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பக்கத்தில் இருந்து உட்காந்துட்டு முத்து வந்துட்டு சொல்லிட்டு இருக்கான். சரி மீனாக்கு என்னாச்சு சொல்லு, இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு வந்து கேட்குறாரு. அதுக்கு வந்து முத்து இருந்துட்டு மீனாக்கு ஒரு எலெக்ஷன் அப்போ ஒரு கத்தி குத்து நடந்தது இல்லைப்பா அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம் அந்த சின்னமணி ஆளை வச்சு வெட்டிட்டால அப்படின்னு அந்த அண்ணாமலை சொன்னோன்னே அதில் தான்ப்பா அவளுக்கு கர்ப்பப்பையில் பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொன்னோன்னே விஜயா இருந்துட்டு இதுக்கு தான் இந்த எலெக்ஷன்லாம் வேணான்னு நான் சொன்னேன், எங்கே கேட்டீங்க, நீங்கள் வந்து எல்லாத்தையும் அந்த தேவையில்லாமல் தலைமையில் இழுத்து போட்டுக்கிறீங்க, பிரச்சனை நீங்களே தேடிக்கிறீங்க அப்படின்னு வந்து விஜயா சொல்கிறாங்க. அதுக்கு முத்து இருந்துட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கான். அண்ணாமலை வந்துட்டு இரு அவன் முதல்ல சொல்லணும் அப்படின்னு வந்துட்டு அவன் முதல்ல சொல்லட்டும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதுக்கு முத்து இருந்துட்டு அதுக்கு தான்ப்பா ஆப்ரேஷன் வந்து பண்ணாதான் சரியாகும்னு சொன்னாங்க, அதுக்கு தான்ப்பா இன்னைக்கு வந்து நாங்கள் ஆப்ரேஷனுக்கு போனோம் அப்படின்னு வந்து முத்து சொன்னோன்னே காலையிலேயே அவங்க ஏதோ திருத்துன்னு முடிச்சுட்டு இருந்தாங்க, அப்பயே எனக்கு டவுட்டு தான் அப்படின்னு வந்து விஜயா சொல்கிறாங்க. இப்போ என்னாச்சு அவளுக்கு குழந்தை பிறக்குமா பிறக்காதுன்னு சொல்லிட்டாங்களா அப்படின்னு வந்து விஜயா கேட்டோடனே அப்போ வந்துட்டு முத்து இருந்து ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு,
அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டு இருக்கான். மனோஜ் உடனே நக்கலா, குழந்தை பிறக்குமா பிறக்காதா, அவனுக்கு குழந்தையே பிறக்காதா அப்படின்னு கேட்டோடனே ஸ்ருதிக்கவும் வந்துருச்சு. வந்துட்டு ரோகிணி வயித்துல உள்ள குழந்தைக்கு நீங்க தான் அப்பான்னு சொல்லிட்டு இருக்காங்க, உங்க கிரைம் ரேட் கூட்டிகிட்டே போகுது, இதில் நீங்கள் முத்து நக்கல் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சப்போர்ட்டுக்கு வராங்க. அப்போ வந்துட்டு முத்து வந்து சொல்கிறான், ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு, அவளுக்கு கண்டிப்பாக ஒரு குழந்தை பிறக்குமா, இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை, மீனா வந்து நல்லாயிட்டா அப்படின்னு சொல்லி முத்து வந்து சொல்கிறாரு. கேட்ட உடனே எல்லாருமே சரி ஓகே அப்பா எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு இல்லை அப்படின்ற மாதிரி வந்து எல்லாரும் நினைக்கிறாங்க. அப்போ விஜயா வந்து பயங்கர ஹாப்பி ஆயிட்டாங்கங்க. அப்பாடா இந்த ரோகிணியோட குழந்தை முதல் வாரிசு கிடையாது அப்படின்ற மாதிரி பயங்கரமாக ஹாப்பி ஆகிட்டு விஜயா வந்துட்டு மீனா குழந்தை பிறக்கும்ல அப்படின்னு வந்து கேட்குறாங்க. குழந்தை பிறக்கும் அப்படின்ற மாதிரி முத்து சொன்னோன்னே சரி ஓகே சீக்கிரமாக இந்த வீட்டில் 2 மருமகள் இருக்கீங்க, யாரோ ஒருத்தர் வந்துட்டு சீக்கிரமாக குழந்தை பெற்று கொடுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பரவாயில்லையே நானும் எங்கள் அம்மா வந்து நினச்சிட்டு இருந்தோம், நீ இப்போ குழந்தை வேணும்னு நினைக்க ஆரம்பிச்சிட்ட அப்படின்னு வந்து நம்மளை வந்துட்டு சொல்கிறாரு. வந்துட்டு விஜயா சொல்கிறாங்க, ரோகிணி வந்து ரோகிணிக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி இந்த குடும்பத்துக்கு முதல் வாரிசு நீங்கள் 2 பேரில் யாரோ ஒருத்தர் பெற்று கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே ஸ்ருதி சொல்கிறாங்க, ரோகிணி ஏற்கனவே ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க, அப்படி நாங்கள் யாராவது ப்ரெக்னென்ட் ஆனால் கூட அவங்களுக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தானே எங்களுக்கு குழந்தை பிறக்கும், இது மெடிக்கலி பாசிபிளே கிடையாது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அதுக்கு விஜயா இருந்துட்டு சரி பரவாயில்ல, அவளுக்கு குழந்தை பிறக்கிற அதே டைம்லையாவது இந்த வீட்டில் ஒரு குழந்தை பிறக்கணும், நீயும் மீனாவும் வந்துட்டு எப்படியாவது எனக்கு ஒரு குழந்தை பெற்று கொடுங்க, இதுதான் நம்ம குடும்பத்தோட முதல் வாரிசாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து விஜயா சொன்னோன்னே எல்லாருமே வந்துட்டு பரவாயில்லையே ஆன்ட்டி வந்து இந்த அளவுக்கு மாறிட்டாங்க அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருக்காங்க மக்களே. எல்லாருமே வந்துட்டு சரி ஓகே மீனாக்கு நல்லாயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஹாப்பி ஆகிடுறாங்க மக்களே. மனோஜ் வந்துட்டு சரி ஓகே குழந்தை பிறக்க போகுது அப்படின்றதுல வந்துட்டு ஓகேன்னு இருக்காரு. திடீர்னு வந்துட்டு என்னாச்சுன்னா அண்ணாமலைக்கு வந்து ஒரு ஃபோன் வருது. சொல்லு மூர்த்தி, அப்போ கல்யாணத்தப்போ பார்த்தது ஊரில், சொல்லுப்பா எப்படி இருக்க, அம்மா எப்படி இருக்காங்கன்னு கேட்டோன்னே திடீர்னு வந்துட்டு அப்படியா என்னாச்சு எப்போ அப்படின்னு வந்து அண்ணாமலை வந்து பயங்கரமாக பதட்டமாக ஃபோனில் பேசுகிறாரு. எல்லாருமே வந்துட்டு யாருக்கு என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி பதட்டமாயிடுறாங்க. அப்போ அண்ணாமலை வந்துட்டு ஃபோனை வச்சுட்டு சரி நான் உடனே கிளம்பி வரேன் அப்படின்னு வந்து ஃபோனை வச்சுட்டாரு. என்னாச்சுங்க யாருக்கு என்னாச்சுங்கன்னு எல்லாருமே கேட்குறாங்க. அப்போ வந்துட்டு அம்மாவுக்கு அப்படின்னு வந்து ஆரம்பித்தோன்னே பாட்டிக்கு என்னாச்சு அப்படின்னு வந்து முத்து வந்து பதற ஆரம்பிச்சிடுறாரு. அப்புறம் வந்துட்டு அண்ணாமலை சொல்கிறாரு, இல்லை திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்களாம், நம்ம போய் உடனே பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வந்து அண்ணாமலை சொன்னோன்னே இருங்க நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க, அம்மாக்கு ஒன்றும் இருக்காது அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்துட்டு அண்ணாமலை வந்துட்டு அப்படி ரிலாக்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் கிளம்புறேன் இப்போ அப்படின்ற மாதிரி வந்து அண்ணாமலை வந்து கிளம்புறாரு. அப்போ வந்துட்டு நானும் கூட போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து முத்து சொல்கிறான். எங்கள் எல்லாருக்கும் வேலை இருக்குது அப்படின்ற மாதிரி மற்றவங்களாம் சொல்லுவோம். சரி நான் கூட போகிறேன் அப்படின்ற மாதிரி முத்து கிளம்புறாரு. அப்போ வந்து உடனே மனோஜ் இருந்துட்டு என்னாச்சுன்னே தெரில அந்த குடும்பத்துக்கு எல்லாம் ஒருத்தர் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க அப்படின்னு வாயை கழுவிட, அவனுக்கு நல்ல வார்த்தை வாயிலேருந்து வராதா அப்படின்னு சொல்லி ரவி வந்து திட்டிட்டு இருக்கான் மனோஜை. ஏதோ பண்ணுங்க எனக்கு வேலை இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து மனோஜ் வந்து கிளம்பி போயிட்டாரு. முத்து வந்து ஃபோன் பண்ணுறாரு சீதாக்கு. சீதா அப்படின்ற மாதிரி ஃபோன் பண்ணிட்டு அக்கா நல்லா இருக்காளன்னா அக்காவுக்கு நினைவு வந்துருச்சு, இப்போ தான் ஒரு ஜூஸ் ஒன்று வாங்கி கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி வந்து சீதா சொல்கிறாங்க. மீனா நீ பார்த்துக்கோ, நான் வந்து உடனே ஊருக்கு போகணுன்ற மாதிரி கேட்டோன்னே என்னாச்சு அப்படின்னு சீதா கேட்குறாங்க. அதுக்கு இந்த மாதிரி பாட்டி திடீர்னு மயங்கி விழுந்துட்டாங்களா, நான் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே என்னாச்சு பாட்டிக்குன்னு சீதாவும் பதட்டமாயிடுறாங்க. இல்லை பாட்டிக்கு ஒன்றும் இல்லை மயங்கி தான் விழுந்திருக்காங்க, கிட்ட எதுவும் சொல்லிடாத பயந்துட போகிறா, ஊருக்கு போயிருக்கேன் பாட்டியை பார்க்குறதுக்குன்னு மட்டும் சொல்லு அப்படின்ற மாதிரி சொன்னேன். சரி ஓகே நான் பார்த்துக்குன்னு சொல்லி சீதாவும் சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு முத்து வந்து அண்ணாமலையும் வந்து ஊருக்கு கிளம்புறதுக்கு ரெடி ஆகிடுறாங்க மக்களே. அடுத்த சீன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தேவிகா அப்படியே அறக்க பறக்க வந்து அங்கே எங்கேயும் நடந்துட்டு இருக்காங்க வீட்டுக்குள்ள. வந்து நம்ம மனோஜ் வந்து உள்ள வராரு. வாங்க மாப்பிள்ள உங்களுக்காக தான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தேவிகா சொன்னோன்னே சொல்லுங்க ஆண்டி அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நீங்கள் எப்போ தான் என் பொண்ணுக்கு புருஷனாக நடந்துப்பீங்க அப்படின்னு கேட்டோன்னே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஆண்டி அப்படின்ற மாதிரி மனோஜ் சொல்கிறாரு. என்ன இன்னும் வெயிட் பண்ணணும், நான் என் சைட்லேருந்து எல்லாமே முடிச்சிட்டேன், உங்களுக்கு கல்யாணம் கரெக்டாக பண்ணி வச்சுட்டேன், நீங்கள் கேட்ட பணத்தையும் கொடுத்துட்டேன், நீங்கள் இன்னமும் என் பொண்ணுக்கு புருஷனாகவே நடந்துக்க மாட்டேங்கிறீங்க, உங்களை வீட்டுக்கு வர வைக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீங்கள் வரவே மாட்டேங்கிறீங்க, இன்றைக்கே லேட்டாக வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே இன்னைக்கு கொஞ்சம் வேலை ஆண்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பிஸ்னஸ் மேனுக்குலாம் வேலை இருக்க தான் செய்யும், நீங்கள் பிஸ்னஸ் மேனாக கரெக்டாக தான் நடந்துக்கிறீங்க, ஆனால் என் பொண்ணுக்கு புருஷனாக நடந்துக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. மனோஜ் வந்து எதுவுமே பேசாமல் அப்படியே நின்றுட்டு இருக்கா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஆண்டி, எனக்கு இருக்க பிரச்சனைலாம் நான் சால்வ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொன்னோன்னே டிவோர்ஸ் கிடைச்சதா இல்லையா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. பணம் தான் கொடுத்தாச்சே, டிவோர்ஸ் கிடைச்சதா இல்லையா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. பணம் கொடுத்துட்டீங்களா இல்லையா அப்படின்னு கேட்டோன்னே பணம்லாம் கொடுத்தாச்சு ஆண்டி, கொஞ்சம் பிரச்சனையாக போயிட்டு இருக்கு, லாயர் வந்து இழுத்தடிச்சிட்டு இருக்காங்க, ஐயாயிரம் ஆண்டி சீக்கிரமா நான் எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் சொல்கிறத பார்த்தா டிவோர்ஸ் கிடைக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் போலே, எவ்வளோ நாள் நான் வெயிட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி வந்து தேவிகா கேட்டோன்னே மனோஜ் வந்துட்டு கொஞ்சம் டைம் கொடுங்க ஆண்டி, நான் எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு வந்துடுறேன், லைஃப் கூட அப்போ தான் ஆண்டி நிம்மதியாக வாழ முடியும் அப்படின்னு வந்துட்டு மனோஜ் வந்து டைம் கேட்குறான். ஆனால் தேவிகா வந்து அதுக்கு ஒத்துக்கவே இல்லை மக்களே.
மக்களே. இல்ல நீங்க வந்து இப்பயே என் பொண்ணுக்கு புருஷனா நடந்தாகணும். நீங்க வெளிய என்ன பண்ணுவீங்களோ, எது பண்ணுவீங்களோ தெரியாது. ஆனா யாருக்கும் தெரியாமயாவது நீங்க வந்து என் பொண்ணுக்கு புருஷனா வாழ்ந்தே ஆகணும். நீங்க கூட இருந்தா மட்டும் தான் அவளோட மனநிலை வந்து சரியாகும். டாக்டர் அப்படிதான் சொல்லியிருக்காரு. டாக்டரோட நான் டாக்டர் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டுர்றேன். அவளுக்கு என்னலாம் பிரிஸ்கிரிப்ஷன் இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அவள ரெகுலரா செக்கப்புக்கு கூட்டிட்டு போங்க. அவ எங்கேயாவது வெளிய போகணும்னு ஆசைப்பட்டானா கூட்டிட்டு போங்க. அப்படின்னு வந்து தேவிகா வந்து சொல்றாங்க. இது எல்லாமே நான் பண்றேன் ஆன்ட்டி. ஆனா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு வந்து மனோஜ் சொல்லும்போது, இல்ல இல்ல இதுக்கு மேல என்னால வெயிட் பண்ண முடியாது அப்படின்ற மாரி வந்து தேவிகா சொல்லிட்டாங்க. அப்ப கரெக்ட்டா வந்துட்டு ஒரு வேலைக்காரம்மா வந்து உள்ள வராங்க. இவங்க யாரு அப்படின்ற மாரி கேட்டோனே, இவங்க இந்த வீட்டு வேலைக்காரங்க அப்படின்னு சொன்னோனே, அவங்க வந்துட்டு கேட்குறாங்க, இவர் தான் நம்ம பாப்பாவ கல்யாணம் பண்ணவரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோனே, ஆமா அப்படின்னு வந்து தேவிகா சொல்றாங்க. வணக்கம் சார் அப்படின்ற மாரி சொல்லிட்டு, உங்களுக்கு என்ன பிடிக்கும்? நான்வெஜ்ஜா? வெஜ்ஜா? அப்படின்ற மாரி வந்து கேட்டுட்டு இருக்காங்க. இவ்வளோ நாள் நீங்க இல்ல ஊருக்கு போயிருக்கீங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு வந்து அந்த வேலைக்காரம்மா சொன்னோனே, ஆமா பிசினஸ் விஷயமா வெளியூர் போயிருந்தேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. உங்களுக்கு வெஜ் பிடிக்குமா? நான்வெஜ் பிடிக்குமா? எது வேணாலும் சொல்லுங்க. நான் நல்லா செஞ்சு தரேன். நான் எல்லாமே நல்லா செய்வேன் அப்படின்னு கேட்குறாங்க. இல்ல எதுவும் வேண்டாம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. ம் சரி இங்க தானே இருக்க போறீங்க. என்ன வேணுமோ நான் செஞ்சு தரேன் அப்படின்னு வந்துட்டு அவங்க சொன்னோனே, சரி ஓகே நீ உள்ள போய் வேலைய பாருன்னு சொல்லி தேவிகா அனுப்பிட்டாங்க. அப்போ வந்து தேவிகா சொல்றாங்க, என் ரிலேட்டிவ்ஸ் வேலைக்காரங்க எல்லாருக்குமே வந்து நீங்க தான் புருஷன்னு தெரியுது. ஆனா வந்து நீங்க இல்லன்றத நான் எப்படிதான் சொல்லி சமாளிக்கிறது? என் பொண்ணோட வாழ்க்கைய வந்துட்டு மானத்தோட வாழ வைங்க. நீங்க இந்த மாதிரி வந்துட்டு போறது வந்து சரியில்ல. நீங்க இங்கேயே வந்து தங்கிடுங்க அப்படின்ற மாரி வந்துட்டு சொல்றாங்க. இங்கேயே எப்படி ஆன்ட்டி நான் தங்க முடியும்? எங்க வீட்டுக்கு தெரிஞ்சா அவ்வளோதான் அப்படின்ற மாரி சொன்னோனே, என் சிச்சுவேஷன கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ஆன்ட்டி அப்படின்னு வந்து மனோஜ் சொல்றான். உங்க சிச்சுவேஷன் புரிஞ்சனால தான் நான் இவ்வளோ அமைதியா இருக்கேன். இதுக்கு மேல என்னால அமைதியா இருக்க முடியாது. நீங்க கண்டிப்பா என் பொண்ணு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாரி வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. டெய்லி நீங்க இங்க வரணும். என் பொண்ணு கூட கொஞ்ச நேரமாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்ற மாரி வந்துட்டு தேவிகா சொல்லிட்டு இருக்கும்போது, கரெக்ட்டா வந்து கனகா உள்ள இருந்து வெளிய வராங்க. தூங்கிட்டேம்மா அப்படின்ற மாரி வெளிய வந்தோனே, ஏய் ஹஸ்பண்டுன்னு சொல்லிட்டு மனோஜ் கிட்ட வந்து போயிடுச்சு. அப்போ வந்துட்டு தேவிகா வந்து பாத்தீங்களா, உங்கள பார்த்தோனே எவ்வளோ ஹாப்பி ஆயிடுறா. நீங்க கூடவே இருந்தீங்கன்னா கண்டிப்பா சரியாயிடுவா அப்படின்ற மாரி வந்து தேவிகா சொல்றாங்க. ஹஸ்பண்டு என் கூடயே இரு. நான் இன்னைக்கு உன் கூட தான் இருப்பேன். என்ன வெளிய கூட்டிட்டு போ. பார்க்குக்கு போலாம் அப்படின்னு சொல்லி கனகா சொன்னோனே, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு முடிச்சுட்டு போலாம் அப்படின்ற மாரி வந்து மனோஜ் சொல்லி சமாளிக்க பாக்குறாரு. தேவிகா வந்துட்டு ஆசைப்படுறாள்ல கூட்டிட்டு போங்க அப்படின்ற மாரி சொன்னோனே, சரி ஓகே பார்க்கு தானே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோனே, நான் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போகுது. ஆமா இந்த ட்ரெஸ் நல்லா இல்ல. போய் மாத்திட்டா அப்படின்னு வந்து தேவிகா சொல்றாங்க. கனகா வந்து ட்ரெஸ் மாத்துறதுக்காக போகுது மக்களே. அதோட வந்துட்டு மனோஜ் வந்து ஐயோ என்ன பண்றதுன்னு தெரியாம வந்து முழிச்சுக்கிட்டு இருக்கான் மக்களே. இது இன்னைக்கான எபிசோட் வந்து முடிஞ்சிருச்சு மக்களே. நாளையில என்ன காட்டுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, மனோஜும் கனகாவும் பார்க்குக்கு போக அங்க போய் போட்டோ எடுத்துட்டு இருக்க. அங்க பார்த்தா பார்வதி ஆண்டி வந்து ஒரு டெடி பேர் வச்சுட்டு போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கு. அது மனோஜ் பார்த்துட்டா, ஐயோ பார்வதி ஆண்டி என்ன கனகா கூட வச்சு பார்த்தாங்கன்னா உடனே அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவாங்களே அப்படின்னு சொல்லி ஒளிஞ்சிட்டு இருக்கான். அதை தான் வந்து மக்களே நாளைக்கு காட்டுறாங்க. பயங்கர ஃபன்னா இருக்க போகுது. பார்வதி ஆண்டி கண்ணில் படாம இவங்க ரெண்டும் ஓடி ஒளியறத பார்க்கறதுக்கு நாளைக்கு பயங்கர ஃபன்னா இருக்க போகுது மக்களே. ஸோ பாட்டிக்கு வேற என்னாச்சுன்னு தெரியல. நாளைக்கு எபிசோட்ல தான் என்னாச்சுன்றது தெரியும். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் மக்களே. இவங்க வீட்டில் மட்டும் பால் கொதிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை கொதிச்சுக்கிட்டே இருக்கு மக்களே. எல்லாம் இனிமே நடக்க போகுது அப்படின்றத வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. இது போன்ற வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை தட்டி விடுங்க. அப்பதான் உங்களுக்கான வீடியோஸ் உடனுக்குடன் கிடைக்கும் மக்களே. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஸ்டே டியூன். பை.